அழுத்தி அழுத்தி சுழற்றுவோமா? ஹாய் பசங்களா, இன்றைக்கி நாம் ஒரு எளிமையான விளையாட்டு பொருள் ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்ப்போமா? வாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை மீண்டும் மீண்டும் அழுத்தும் போது ஒரு மின் விசிறி மாதிரி சுழலும். அதனால் இதுக்கு அழுத்தினால் சுழலும் பாட்டில் காற்றாடி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இதை செய்ய நமக்கு ஒரு பஞ்சிங் மிஷின், கத்தரிக்கோல், மணி, சின்ன ரப்பர் துண்டு, சின்ன ஸ்ட்ரா, பெரிய ஸ்ட்ரா, ஒட்டும் டேப், அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், இதெல்லாம் தேவை. இந்த மாதிரி பாட்டில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வைக்க பயன்படுது. அதன் மேலே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அதை அழுத்தினா காற்று வெளியேறி அந்த காகிதத்தை அசைக்குது. பார்த்தீங்களா? ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ராவோட ஒரு முனையில் இப்போ பார்க்குற மாதிரி கத்திரிக்கோல் வச்சு ஒரு சின்ன துளை போடுங்க. அப்புறம் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள தடிமனான பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை எடுத்து அதன் நடுப்பகுதியை கண்டுபிடிக்க நடுவில் இப்படி மடியுங்க. மையத்தில் பஞ்சிங் மிஷின் வச்சு ஒரு துளை போடுங்க. அப்புறம் ஸ்ட்ராவோட இரு முனைகளையும் டேப் ஒட்டி சீல் பண்ணுங்க. அங்கங்க நீட்டிக்கொண்டு இருக்கும் டேப் பகுதிகளை கத்திரிக்கோலை வச்சு சரி பண்ணுங்க. அடுத்து அந்த ஸ்ட்ராவோட மேல் வலது மூலையில் ஒரு சின்ன முக்கோணத்தை இப்போ பார்க்குற மாதிரி வெட்டிடுங்க. இதே போல் கீழ் இடது மூலையில் ஒரு சின்ன துளை செய்யுங்க. இந்த 2 துளைகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கணும். இப்போ இந்த சுழலக்கூடிய ஸ்ட்ராவோட நடுத்துளையில் சின்ன ஸ்ட்ராவை இப்போ பார்க்குற மாதிரி செருகணும். ஸ்ட்ராவோட முடிவில் சின்ன தெர்மாக்குள் பந்தை பொருத்துங்க. அடுத்து ஒரு ரப்பர் துண்டை சின்ன ஸ்ட்ராக்குள்ள இப்போ பார்க்குற மாதிரி செருகுங்க. இந்த ரப்பர் துண்டு சுழலும் காற்றாடி அமைப்புக்கு கீழே இருக்கணும். ரப்பர் துண்டு ஒரு தடுப்பான் போல செயல்படும். அதோட சுழலும் காற்றாடி கீழே விழாமல் தடுக்கும். சின்ன ஸ்ட்ரா மீது தடிமனான ஸ்ட்ரா சீராக சுழலணும். இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ராவோட மறுமுனையில் இருந்து ஊதும்போது சின்ன ஸ்ட்ராவோட துளை வழியாக சரியான கோணத்தில் காற்று வந்து ஸ்ட்ரா காற்றாடி மாதிரி சீராக சுழலும். தடிமனான ஸ்ட்ராவை பிளாஸ்டிக் பாட்டிலில் மேலே இருக்கிற துளைக்கு மேலே இப்படி வச்சு செங்குத்தாக பொருத்துங்க. இப்போ பாட்டிலை அழுத்தி காற்றை வெளியேற்றும் போது மேலே இருக்கிற காற்றாடி வேகமாக சுழன்று மிகவும் ஒரு அற்புதமான சத்தம் எழுப்புது. பார்த்தீங்களா? இந்த விளையாட்டு பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் குட்டீஸ். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். பாய் குட்டீஸ். குழாய் வழியாக ஊதும் போது அல்லது பாட்டிலை அழுத்தும் போது காற்றழுத்த வேறுபாடு தோற்றுவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உயர் அழுத்தத்தில் இருந்து பரவும் காற்று ஸ்ட்ராவை சுழல செய்ய தேவையான மைய விலக்கு விசையை ஏற்படுத்துகிறது.